வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இதோடைய எக்ஸாமுடைய ரிசல்ட்டு அண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வரும், ஸ்டார் கொஸ்டின்களுக்கு மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு அதாவது மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அதிகபட்சமாக நவம்பர் 10க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்ற தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி சிவி லிஸ்ட் எப்போ வெளிவரும் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் 2 to 3 டேஸ்லேருந்து 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு வந்துட்டு வந்துடும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடியாக இருக்கணுமோ அதெல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டு வந்த அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொஷின்களுக்கு மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி இருக்குது. ஸோ ஸ்டார் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொஷின்ஸ்னால் அதாவது கேள்வியோ இல்லை பதிலோ வந்துட்டு கொஷின் பேப்பர்லேயே தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த ஸ்டார் கொஷின்ஸுகளுக்கு ஒரு 5 மார்க் வரைக்கும் 5 to 10 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் போடுவோம். தேங்க்யூ.